ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி தான். வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் எங்கெங்கே பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பேஜ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் படிச்சிடாதீங்க. லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நியூ புக்கில் வந்துட்டு எங்கேயுமே தேடி அலைய வேண்டியது இருக்காது. அடுத்த வீடியோவில் ஓல்டு புக்கோடதும், அடுத்த தேர்ட் வீடியோவில் வந்துட்டு நான் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் போட்டுறேன். டாபிக் உள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6th நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்க இன்பத்தமிழ். இது வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின நூல் தான். இந்த பாடலை படிச்சுட்டு அது கீழே மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவரோட குறிப்பு கொடுத்துருப்பாங்க, எங்கே பிறந்தாங்க, அவங்களோட என்னென்ன நூல் எழுதுறாங்க, இந்த மாதிரி குறிப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தது லெசனில் கொடுத்துருக்க இவரை பற்றின ஒரு குறிப்பை நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், வெளி உலகில் சிந்தனைகள் புதிதாக விளைந்துள்ள எவற்றினையும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இது வந்து பாவேந்தர் எழுதின ஒரு பாடல் தான். அடுத்தது 7th நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்க ஒரு லெசன் தான் இது, இன்பத்தமிழ் கல்வி. இதை எழுதினது வந்துட்டு பாரதிதாசன். இந்த பாடலை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரை பற்றின குறிப்பும் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த லெசன்ஸ் பற்றின கொஷின்ஸும் இருக்குது. அடுத்தது இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். அதாவது இவர் வந்துட்டு பாரதியாரை இப்படி புகழ்ந்துருப்பார். இந்த கொஷின்ஸ் கூட கொடுத்து கேட்கலாம். இவ்வாறு யார் புகழ்ந்தாங்க, பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார், அந்த மாதிரி கூட கேட்கலாம். இந்த குறிப்பு தான் வந்து 8th புக்கில் இருக்குது. அடுத்து வந்துட்டு 9th புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? குடும்ப விளக்கு லெசன். இதில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எல்லா லைன்லையுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இவரை பற்றின குறிப்புகளும் இந்த நூல் வெளியிலே கொடுத்துருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாகவே கீழே பாவேந்தர் எழுதின ஒரு நூலும் கொடுத்துருக்காங்க. பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. அடுத்து எக்ஸசைஸில் இருக்க ஒரு பாடல் தான் இது. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. இது வந்துட்டு பாவேந்தர் எழுதின ஒரு பாடலாக. இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததும் பாவேந்தர் எழுதின ஒரு பாடல் தான். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுமிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, வானவீதி திகுதிகு என அரிக்கும் மங்காத தனர் பிளம்பே, மாணிக்க குன்றே, தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வானத்தகளிர் பெருவிளக்கே, கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி, இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ அடங்க நின் ஒளியளவாக அமைந்தனை பருதி வாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியனை பற்றின ஒரு பாடல் தான் வந்துட்டு பாரதிதாசன் பாடியிருக்காரு. இதுதான் அந்த பாடல். அடுத்தது பாரதிதாசன் வந்துட்டு பெரியாரை பற்றின எழுதின ஒரு பாடல் லைன் தான் இது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார், பலர் அவர்தான் பெரியார். இது 10th நியூ புக்கில் இருக்க ஒரு எக்ஸசைஸ் கீழே இருக்க கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இட்டதோர் தாமரைப்பூ இகழ்விரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். இது வந்து பாரதிதாசனர் எழுதின ஒரு லைன் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இது நம்ம புக்கிலே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. அடுத்ததும் ஒரு பாடல் தான். இது வந்துட்டு தாய் மகள் கான்வர்சேஷன் மாதிரி எழுதியிருப்பார் பாரதிதாசன். மகள் சொல்கிறாள், அம்மா என் காதுக்கு ஒரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது அப்படின்னு மகள் சொல்கிற. அடுத்தது அம்மா சொல்கிறாங்க, காதுக்கு கம்மல் அழகன்று, நான் கலருவதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகுமணியாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவை. அதாவது நீ வந்துட்டு ஒரு மொழியை கற்றுக்கிட்டு வா உன்னோட காதில், ஆபரணம்லாம் வந்துட்டு அழகில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய். அடுத்தது மறுபடியும் மகள் சொல்கிறான், கைக்கிரண்டு வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டினும் போதும், பக்கென்றென்ன எல்லோரும் என் பாடச்சாரையில் சொல்ல நேரும். கடன்பட்டாவது எனக்கு வந்துட்டு வளையல் போடு, இல்லைன்னா என் ஸ்கூலில் எல்லாமே வந்துட்டு என்னை பக்கின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகள் சொல்கிறா. அடுத்தது தாய் சொல்கிறாங்க, வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல், ஆறமுதே மதித்துழங்கு பெண்ணே அவர் சொல்வதுன் கைக்கு விளங்கு. நம்ம மதித்துழங்க படிக்கணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் மகள் சொல்கிறாங்க, ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார், தெருவில் போனால்
கோபமோ அம்மா இதை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். அதுக்கு தாய் சொல்கிறாங்க, கற்பது பெண்களுக்கான பரணம், கெம்பு கல் வைத்த நகைத்தீரா ரணம், கற்ற பெண்களை இந்நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு அப்படின்னு சொல்லிட்டு தாய் சொல்கிறாங்க. என்றைக்குமே கற்ற பெண்களை வந்துட்டு இந்த நாடு கண்ணில் ஒத்திக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அடுத்தது, அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி, நெட்டுருவு பண்ணினால் நீதித்துறள் திரட்டையே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தது 10th புக்கில் இருந்த எக்ஸசைஸ் பின்னாடி இருந்த பாடல்கள். அடுத்தது வந்துட்டு நம்ம 11th புக்கில் என்ன லெசன் இருக்குதுன்னு பார்ப்போம். 11th வந்துட்டு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு பில்கணியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவி தான் வந்துட்டு பாரதிதாசன் எழுதியிருப்பார். இதை பற்றின குறிப்புகள் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரியில் அரசன் வந்துட்டு தன்னோட மகளுக்கு கவிதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதுக்காக ஒரு நல்ல கவிஞனை தேடுவாங்க. அப்போது வந்துட்டு ஒரு உதாரணன் அப்படிங்கிற பேரில் இருக்க கவிஞன் அழகாக இருப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற காரணத்தால் அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது கவிஞனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது அப்படின்னும், அரசிக்கு வந்துட்டு தொழுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு திரையை அமைச்சு அதுக்கப்புறமா அவங்க கவிதை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே கவிஞன் வந்துட்டு நிலாவை வர்ணிக்கிறத பார்த்துட்டு எப்படி கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோ அழகாக நிலாவை வர்ணிக்கிறாங்க அப்படின்னு அரசிக்கு டவுட் வரும். அதுக்கப்புறமே 2 பேரும் பார்த்துப்பாங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சுப்பாங்க. இது வந்துட்டு அரசனுக்கு தெரியும். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவிஞனோட வாக்குவாதமும் மக்கள் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னுங்கிறதும், அவருக்கு தண்டனை கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிற கதை தான் இது. இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். அண்ட் நல்லாவும் இருக்கும் இந்த ஸ்டோரி. ஆசிரியர் குறிப்பு இந்த லெசன்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பில்கணியம்ங்கிற காவியத்தில் இருந்தாலும் எடுத்திருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, திருக்குறளை பாராட்டுற மாதிரி பாரதிதாசன் ஒரு லைன் சொல்லியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது வந்து பாரதிதாசன் எழுதுனது. இதுவே வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, இது வந்து பாரதியார் எழுதுனது. இது 2க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 12th புக்கில் இருக்க கண்டென்ட்ஸ் இதெல்லாம். இது சென்னை பற்றின வரலாறில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மைனை சீனி வெங்கடசாமி, ப. ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார். அதனை அவர் சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரையும் நீளும் அன்னதில் தோணிகள் ஓடும் எழில் அன்னது மிதப்பது போல என்னரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம் இப்படின்னு சொல்லிட்டு மாமல்லிபுர செலவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதையாக்கியிருக்காரு. அடுத்த ஒரு பாடல் வரி தான் இது. வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எக்ஸசைஸ் பின்னாடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் கொடுக்குறது எல்லாமே அங்கங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். அந்த இருளார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்தையத்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிருப்பின் ஒளிமுத்தோ, நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகை எல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளிரும் ஊட்டி, இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணம் தானோ அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வர்ணிக்கிறதா பாடியிருக்காரு. அடுத்தது, இது வந்துட்டு நம்ம பெண்களை பற்றின ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் பாரதிதாசன் சொன்னது இது. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசனார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொன்ன லைனை வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுனது. இது வந்து 12th புக்கில் கொடுத்துருக்கிறது தான். இது வந்துட்டு குறுங்காப்பியங்களை கொடுத்துருப்பாங்க. புலவர்கள் எழுதின சில குறுங்காப்பியங்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பாரதியார், கவிமணி எல்லாரை பற்றியுமே இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம பாரதிதாசனை பார்க்கணும் அப்படின்னா பாண்டியன் பரிசு, தமிழச்சி கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பார்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி, இது எல்லாமே அவரோட குறுங்காவியங்கள். அதுவும் சஞ்சீவி பார்வதத்தின் சாரெல்லாம் வந்துட்டு பொது உடைமை கருத்துக்களை கூறக்கூடியது. இந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பாரதியார் வருவார், பாரதிதாசன் வருவாங்க, கண்ணதாசன் வருவார். இதுங்க எல்லாமே நியூ சிலபஸில் இருக்க ஒரு கண்டென்ட் தான். எல்லாரை பற்றியுமே பார்த்துக்கிறது ஓகே தான். 6th to 12th வரைக்கும் நியூ புக்கில் இருக்க பாரதிதாசனை பற்றின கண்டென்ட் இவ்வளோ தான். இதை தாண்டி ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் ஓல்டு புக்கில் எங்கெங்கே பாரதிதாசன் இருக்கார் அப்படிங்கிறத நான் போட்டுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள்.